தற்கொலை கூட்ட தலைவனுக்கு தற்கொலைன்னு சொன்னோன்னே அப்படி பொங்கி எழுந்துட்டாங்க. கோவம் வந்துருச்சு. நீங்கள் எப்படி தற்கொலைன்னு சொல்ல போச்சு, என் பின்னாடி வரவங்கள எனக்கு வாக்களிக்கிறவங்கள வச்சு நீங்கள் எப்படி தற்கொலைன்னு சொல்ல போச்சுன்னு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடிலாம் அவங்க ஓட்டத்தானே வாங்கி நீங்களாம் ஆட்சிக்கு வந்திருந்தீங்க அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்கடா, அவங்களுக்குன்னு ஒரு யோசனை இருந்துச்சு, ஆலோசனை இருந்துச்சு. ஏதோ ஒன்றா அவங்க பேசுகிறத வச்சோ அவங்க ஆட்சியை வச்சோ ஏதோ ஒன்று கவர்ந்து அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்க, யோசிச்சு ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் ஓம் பின்னாடி வரவங்க உங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க, எந்த ஒரு அடிப்படை யோசனையும் கிடையாது, ஒரு கல்வி அறிவியும் கிடையாது, எதுக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு ஒரு யோசனை கிடையாது. அவர் ஒரு நடிகர், ஆடுறாரு, பாடுறாங்க. திரையில் இருக்கிறவங்கள நம்ம அங்கே ரோட்டில் பார்க்குறோம். அன்றாட நம்மளை வந்து சந்திக்கிறாங்க, அப்பப்போ காணொலி போடுறாங்க, அப்பப்போ மீட்டிங் வைக்கிறாங்க. அப்படின்ட்டு ஒரு சில காரணத்தை வச்சு அவருக்கு தாடி வந்துருச்சு, தாடியில் வெள்ள முடி வந்துருச்சு, இப்படி அதிசயமிக்க ஒரு சில காரணத்தை வச்சு தான் அவங்க உங்களுக்கு ஓட்டு போடுறோம், அவங்க பின்னாடி வரம்ன்றாங்க. அதனால தான் அவங்களுக்கு பேர் தற்கொலைன்றது. எந்த ஒரு யோசனை இல்லாமல், எந்த ஒரு கொள்கை இல்லாமல், எந்த ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல், விஜய் அப்படின்ற ஒரு இதை மட்டும் வச்சுக்கிட்டு டிவிக்கேன்னு அந்த ஒரு இதை மட்டும் கையில் பிடிச்சிக்கிட்டு அவங்க பின்னாடி வரதுனால தான் அவங்க தற்கொலைன்றது. அதுலேயும் அவங்களுக்கு திணிக்கிறீங்க வரும் 2 பேர். நான் சொன்னதை விட நீங்களும் சேர்த்து சொல்லுங்களாண்டு. அது இவரும் சொல்லலையா, இன்னும் எல்லாரும் சொல்ல வைக்கிறாங்களா, அது ஆணித்தரமாக தற்கொலைன்னு இன்னும் ஊண்ட வைக்கிறது. உங்கள் கொள்கை என்னன்னு கேட்டால் அது தெரியல, சொல்ல தெரியல. அது என்னது பிறப்பிறக்கும் எல்லா உயிருக்கும் அடிப்படையே, கட்சி அடிப்படையே அதுதான். அதை சொன்ன பிறகு எங்களுக்கு கொள்கை இல்லையா அப்படின்னு முன்னெடுத்து வைக்கிறாங்க. இம்மா பெரிய கொள்கை யாருமே அது சொல்லாது. அது பொது கருத்து, பொது இதை திருப்பி சொன்னால் அதையும் கொள்கையா, உங்கள் கட்சி கொள்கையை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல. வீட்டுக்கு ஒரு வண்டி வேணுமா, ஆளுக்கு ஒரு வீடு வேணுமா, ஒரு பட்டதாரி ஒரு வீட்டில் இருக்கணுமா, நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்க போகிறீங்களா, இல்லை அவங்க உழைச்சி சம்பாதிக்கணுமா, இல்லை நீங்கள் உழைச்ச காசில் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு தெளிவாக சொல்லுங்கள். வீட்டுக்கு ஒரு வண்டி, வீட்டுக்கு ஒரு கார் வாங்குற ஒரு லட்சியம் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் உழைச்ச காசில் கொடுக்க போகிறீங்களா, இல்லை நீங்கள் ஆட்சிக்கு வந்து அரசாங்கம் மூலமாக அது இலவச பொருளில் கொடுக்க போகிறீங்களா? அப்புறம் நீங்கள் தானே இலவசத்தில் எடுத்துருப்பீங்க. சினிமாவில் இந்த மிக்சி கிரைண்டர்லாம் தூக்கி வச்சிருப்பேன். இல்லை அவே உழைச்சி சம்பாதிச்சுக்கணும், அவே உழைச்சி சம்பாதிச்சு தான் இருக்கான். எப்படி 1 லட்சத்தில் வாங்கினா 2 லட்சம் 3 லட்சத்தை வண்டி வாங்க தலையை கூட அடமான வச்சு வண்டி வாங்கியிருக்காங்க. அவனுக்கு வாங்க தெரியும். நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அதை மட்டும் சொல்லுங்கள். தற்கொலை கூட்ட தலைவர் விஜய் அவர்களே பொங்கி வர இருந்துன்றாங்க. இதுலேயும் மிகப்பெரிய தற்கொலை கூட்டம். அவங்க ஒரு ஹாலில் ஒரு மண்டபத்தை தான் அந்த நடத்துகிறாங்க. அந்த 4 சவத்துக்குள்ளே ரொம்ப பாதுகாப்பாக, வெயில் இல்லை மழை இல்லை, ரொம்ப அருமையாக சேர் போட்டு உட்காந்து அந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. சீமானே கடலம்மா மாநாடு நடத்துகிறப்ப மழை வந்திருக்கும். அதில் சொல்லியிருப்பாங்க, மழை வந்தப்போ எல்லாரும் எந்திரிச்சேர தூக்கி மேலே போய் அடி இருங்கப்பா, எதுக்கு எந்திரிக்கிறீங்க, மழை தானே பெய்யுது, கடலம்மா மாநாட்டில் அதுவும் பெய்யலாட்டி அதுக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு தற்கொலை எடுத்து சொல்லியிருந்துச்சு. என்னென்ன கடலம்மா மாநாட்டில் கலைஞ்சு போகிறீங்க, எங்கள் விஜய் அண்ணன் கேள்வி கிண்டில் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது 4 சவத்துக்குள்ளே அவ்வளோ பாதுகாப்பாக பண்ணுறப்ப ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு பாதுகாவலர், ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பாதுகாவலராங்க போட்டிருந்தாங்க. பூரா மஞ்சள் பையனை போட்டுக்கிட்டு என்ன மஞ்சேன்னு வருதுன்ற மாதிரி பூரா பேர் அந்த பெண்களை அடக்கி அவங்களால வைக்க முடியல. தற்கூரி கலதியில் எதுக்கு இப்படி தவி கிடைக்கிங்க, ஆனால் உங்கள் முன்னாடி தானே உட்காந்து இன்னும் பேசிக்கிருக்காங்க, பொறுமையாக உட்காந்து கேட்க வேண்டியதானே. இதுக்கு தான் சொல்கிறது தற்கூரி கலதிகளாண்டு. விட்டா ஏறி பராண்டிருப்பாங்க விஜயவா அந்த பொம்பளைங்க. அது ஆம்பளை சொல்கிறத்துல உட்காந்து தவிராங்க, பொம்பளை ஏறி தவுது ஓடுதுங்க. எதுக்கு இப்படி பைத்தியக்காரங்களா இருக்கீங்க, அதுக்கு தான் சொல்கிறது தற்கொலை பையலாம். என்ன சொல்கிறேன், எது சொன்னாலும் கை தட்டுறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அங்கே கோயம்புத்தூரில் அண்ணா யூனிவர்சிட்டி கல்லூரியில் இதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடந்திருக்கு, பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்கு அப்படின்னு இந்த வார்த்தை சொன்னதுக்கு கை தட்டுதுக்கு அங்கே ஊருக்குள்ள தற்கொலைங்க. எதுக்கு தான் கை தட்டுறதுன்னு தெரியல. அவர் அமைதியாக நின்றாலே கை தட்டுதுங்க, ஊக்கப்படுத்துறாங்களாம். அப்படின்றாங்க. என்ன பேசணும் அவங்களுக்கே தெரியாமல் பேப்பரை பார்க்குறாங்க, அதுக்கு ஊக்கப்படுத்துறதுக்கும் கை தட்டுதுங்க. இதுக்கு தான் சொல்கிறது தற்கூரிகளாண்டு. திருந்தாத தற்கூரி தலைவனே எப்படின்னா அப்படியெல்லாம் இப்படி தான் இருக்கும், ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை.